எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய பிரச்சனைய பத்தி மட்டுமே சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். எப்பயாவது அடுத்தவங்களோட தரப்புல இருந்து அவங்களோட பிரச்சனைகள நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்ல சிந்திச்சு தான் பார்த்துருக்கோமா? ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்கலாமா? பழங்காலத்துல ஒரு முரட்டு ஆசாமி சிகை திருத்தும் நிலையத்திற்கு தன்னோட கத்தியோட போறான். எனக்கு மிக கச்சிதமா சவரம் செய்யணும். காயம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அவ்வளதான். ஒரு சின்ன வெட்டு ஏற்பட்டா கூட இந்த கத்தியால உங்கள ஒரே போடு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். சொல்லி கத்திய அந்த மேஜை மீது வைக்கிறான். முதல் சிகை திருத்துபவர் எனக்கு கையில் தசை பிடிச்சிருக்கு, என்னால் செய்ய முடியாதுன்னு பின்னாடி பின்வாங்கிட்டாரு. அவருக்கு ஒரு ஹெல்ப்பர் இருப்பார்ல, அவரும் பதறி போயிட்டாரு. எனக்கு ஜலதோஷம் இருக்குது, என்னால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, அந்த ஜலதோஷம் உங்களுக்கு தொட்டிக்கும், எனவே எனக்கு இன்னொரு ஹெல்ப்பர் இருக்காரு, அவர் உங்களுக்கு முகசவரம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வேலையிலேருந்து தப்பிச்சு பின்வாங்கி போகிறாரு. பட் அந்த உதவியாளர் நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக அவருக்கு சவரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாரு. என் மீது வெட்டுப்படாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு அந்த முரட்டு ஆசாமி அகைன் மிரட்டுறாரு அவரை. மிகவும் பொறுமையாக நேர்த்தியாக முறை தனும்ப மழமளவென வழித்து அவருக்கு முகசவரம் முடிந்தது. வந்தவர் தன்னுடைய தாடைகளை தடவி ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கு அவருக்கு. 100 ரூபி அவருக்கு நோட்டை பரிசாக கொடுத்துட்டு, எப்படி இவ்வளோ தைரியமாக என்னோட கத்திக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் முன் வந்து எனக்கு முகசவரம் செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. இதில் எனக்கு ஒன்றும் ஆபத்தில்லை சார், நீங்கள் தான் ஆபத்தில் இருந்தீங்க. நான் உங்களை எப்பொழுதாவது வெட்டியிருந்தேன்னா என்னோட கத்தி உங்களோட குரல் வலைக்கு 2 ஜான் தொலைவில் தான் இருந்திருக்கும். உங்கள் கத்தியோ 2 அடிக்கும் அதிக தொலைவில் இருந்ததே அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. எல்லா பணிகளிலும் சுகம் இருக்குது, பொறுப்பும் இருக்குது. மதித்து நடந்தால் மதிப்பு கிடைக்கும், பட் மிதிக்க நினைத்தால் மிதப்பு தான் அழியும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி நமக்கு உணர்த்துது. சைனிங் ஆஃப் சுரர்.